அனைவருக்கும் வணக்கம். அமாவாசைக்கு பிறகு மீன ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைக்கப் போகிறது அப்படிங்கிறத பற்றியும், மீன ராசிக்காரர்களின் குணங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றியும் முழுமையாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் மீன ராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வரக்கூடிய நாட்கள் மீனராசிக்காரர்கள் பொருளாதார நிலைமை திருப்திகரமாக இருக்கக்கூடியதாக சொல்லப்படுது. அவ்வப்போது சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் உடனுக்குடன் சரியாகிவிடும். வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும். பழைய கடன்கள் திருப்புவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு சந்தோஷமும் திருப்தியும் கிடைக்கக்கூடியதாக இருக்கு. வேலைக்கு செல்பவர்களுக்கு அலுவலக சூழ்நிலை மகிழ்ச்சி தருவதாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக மீனராசிக்காரர்களை பொறுத்தவரை அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக அற்புதமான நாட்களாக தான் அமையும் அப்படின்னே சொல்லலாம். மீனராசிக்காரர்களை பொறுத்தவரை இவர்கள் சூரியன் 4ஆம் இடத்துல அமர்ந்திருப்பதால அரசியல்வாதிகள் அர்ப்பணிப்போடு பணியாற்றி மக்களின் மனதில் இடம் பிடிப்பாங்க. உங்களுக்கு அனுகூலமாக இருக்கக்கூடியதாக இருக்கு. புதன் 5ஆம் வீட்டில் இருக்காரு. கொத்து கொத்தாக லாபம் உங்களுக்கு வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் கழுத்தை இறுக்கிய கடன்களில் இருந்து மீளுவீங்க. குரு 3ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. அரசியல் ஊழியர்கள் வேலை மாற்றுவதில் வீடு மாற வேண்டிய கட்டாயம் ஏற்படலாம். சுக்கிரன் 4ஆம் வீட்டில் இருப்பதால் கலைநயத்தோடு வியாபாரத்தை செய்வீங்க. சனி 12ஆம் இடத்துல இருக்காரு. நிலம் வாங்கி விற்கும் தொழில் உங்களுக்கு லாபகரமான வருமானத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. ஆடம்பர விருந்தில் கலந்து கொள்வீங்க. ராகு உங்கள் ராசியிலேயே அமர்ந்திருக்காரு. யோசித்து நீங்கள் செய்வது ரொம்பவே நல்லது. கேது 7ஆம் இடத்துல இருக்காரு. நகை வாங்கி கொடுத்து மனைவியை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் பல வகையான உயர் ரக வாகன வசதி அமையக்கூடியும். கணவன் மனைவிக்கு இடையே மிகுந்த ஒற்றுமை ஏற்பட்டு சந்தோஷம் நிலவும். அலங்கார பொருட்கள் மற்றும் வாசனை திரவிய வியாபாரங்களில் அதிக லாபத்தை காணலாம். அரசு பணியாளர்களின் அதிகாரிகளோடு உதவினால் உங்களுக்கு உயர் பதவிகள் கிடைக்கும். மாணவர்கள் கருத்தோடு படித்தால் நல்ல மதிப்பெண்களை பெறலாம். வியாபாரிகளுக்கு அவர்கள் எதிர்பார்த்தபடி கடன்கள் வாங்கி நீங்கள் சிரமமின்றி கிடைக்கக்கூடியதாக இருக்கு. பணியில் முழுக்க நீங்கள் கவனம் செலுத்துங்கள். ஏனெனில் உங்கள் உயிரை கெடுத்து உழைத்தாலும் மேலதிகாரி அதில் ஏதாவது குற்றம் சொல்லி கொண்டே இருப்பாங்க. ஆயினும் சக பணியாளர்கள் உதவியால் சமாளித்து நீங்கள் விடுவீங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் கீர்த்தி பெருகும். பொருளாதார உயர்வால் எப்பொழுதும் மனதில் மகிழ்ச்சி பொங்கும். அசாயுத திறமையால் சம்பாதித்த திறன் உங்களுக்கு அதிகரிக்கும். குடும்பத்தாரின் ஆசைகளை நிறைவேற்றுவீங்க. அவர்களை மகிழ வைப்பீங்க. நல்லதொரு வாகனம் வாங்க முயற்சிப்பீங்க. நல்ல புத்திர பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். பண வரவு அதிகரிக்கும். புதிய காரியங்களில் ஈடுபாடு ஏற்படக்கூடியதாக இருக்கு. கௌரவ பட்டங்கள் கிடைக்கும். பணிபுரிவர்களுக்கு உயரதிகாரிகள் அமைவாங்க. அரசு பணியேற முயற்சிப்பவர்களுக்கு அனுகூலமான காலம். கால்நடை செல்வம் உங்களுக்கு பால்வளம் பெருகும். நேர்மையும் கடின உழைப்பும் மட்டுமே வாழ்க்கையின் நல்ல முன்னேற்றத்தை அளிக்கக்கூடியதாக இருக்கு. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த வாரம் விருந்துகளில் கேளிக்கை நிகழ்ச்சிகளின் மூலம் இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும். பெண்களால் சந்தோஷம் உண்டாகும். வாகனங்களில் செல்லும் போது மிகுந்த எச்சரிக்கையுடன் செல்லுங்கள். நல்ல நண்பர்களுடன் பழகுவது நல்லது. தீய குணமுள்ள நண்பர்களை தவிர்த்தால் உங்கள் மனம் உயர்ந்த எண்ணங்களை கொண்டதாக அமையும். பண வரத்து அதிகரிப்பது போல செலவுகளும் கூடும். மனதில் நினைத்தபடி நடத்தி முடிப்பீங்க. அரசு வேலையில் அதிகாரம் பண்ணும் தலைமை பதவி உங்களுக்கு தேடி வரும். வழக்கு விவகாரங்களை ஒத்தி போடுவது நல்லது. சிலருக்கு விஐபிகளின் நட்பு கிடைக்கும். அவர்கள் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக மீனராசிக்காரர்களை குணாதிசயம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, இந்த ராசியினர் எப்படிப்பட்ட குணம் மற்றும் காதல் வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக மீனராசிக்காரர்களின் சிறப்பான குணம் என்னவென்றால், எந்த செயலுக்கும் அது கடினம் என்று சொல்லவே இவர்களுக்கு கிடையாது. செயல்களை செய்வதில் எப்பொழுதும் வித்தியாசமாகவும் நல்ல புத்தி கூர்மையானதாகவும் இருப்பாங்க. தனக்கு என்று அனைத்தையும் எடுத்து வைக்கக்கூடியவர்கள். மீனராசிக்காரர்களிடம் அன்பும் பொறுமையும் கலந்திருக்கும். எப்பொழுதும் அவர்களின் வாழ்க்கையில் வெற்றி நிலை அதிகமாக இருக்கு. எப்பொழுதும் இயற்கையை விரும்பக்கூடியவர்கள். இவர்களை யார் நேசிக்கிறார்களோ அவர்களை இவர் நேசிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நல்ல குணங்களை கொண்டிருக்கக்கூடியவர்கள்.
இவர்கள் ரகசிய வாழ்வை பற்றி யோசிப்பது கிடையாது. இந்த ராசிக்காரர்கள் யோசித்து எல்லா விஷயங்களிலும் முடிவெடுப்பதில் சிறந்தவர்கள். மேசம், கடகம், சிம்மம், தனுசு ராசிக்காரர்கள் இவர்களுக்கு நண்பராக இருப்பாங்க. ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம் ராசிக்காரர்கள் இவர்களின் கவனமாக இருக்க வேண்டும். உயர்ந்தவன், தாழ்ந்தவன், ஏழை, பணக்காரன் என்ற வேறுபாடு இல்லாமல் பழகக்கூடியவர்கள். பொதுவாக மீன ராசிக்காரர்கள் நல்ல மனப்பக்குவத்தை உடையவர்கள். இந்த ராசிக்காரர்கள் யாரை நண்பனாக்கி கொள்கிறார்களோ அவர்கள் மீது பாக்கியசாலி. இவர்களின் நல்ல குணம் மிகுந்தவர்கள். அனைத்து ராசிக்கான சந்திரன் திசை கொண்ட பலன்கள். ராசி கற்கள் மீன ராசிக்கு ராசியான கல் புஷ்பராகம் அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக மீன ராசிக்காரர்களின் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, இந்த ராசியின் அதிபதி குரு பகவான். காலபுருஷ அங்க அமைப்புள்ள 2 பாதங்களையும் குறிக்கும். 4வது உபய ராசி. மீன ராசியின் நட்சத்திரங்களான பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களும் மீன ராசிக்குரியவை. சமராசியான இது பகலில் வலிமை உடையதாக இருக்கு. எந்த கிரகத்தாலும் மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதில்லை. எப்பொழுதும் கற்பனை உலகில் மிதப்பவர்கள்தான் மீன ராசியில் பிறந்தவர்கள். மீன ராசியில் பிறந்தவர்கள் இலக்கிய குணமும் திறமையும் தன்னம்பிக்கையும் கொண்டவர்களாக இருப்பாங்க. இவர்கள் பிறந்தவர்கள் மற்றவர்களின் சந்தோஷம் மற்றும் சக துக்கங்களையும் இவர்கள் தன்னுடைய துக்கங்களாக நினைக்கக்கூடியவர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் தன்னுள் மறைத்து வைத்து கொள்ள மாட்டாங்க. மற்றவர்களை போல அதாவது சமயத்தில் ஏற்றார் போல மாறும் குணமுடையவர்கள். விரைவாக கெட்ட விஷயங்களை மற்றும் கெட்ட சுவகாசங்களை இவர்கள் அடிமையாக்கி விடுபவர்கள். சிறு பிள்ளைகள் போல ஏதாவது செய்து கொண்டு சிக்கலில் மாற்றிக்கொள்ளக்கூடியவர்கள். இவர்களும் சிறு பிள்ளைத்தனம் அதிகம் காணப்படும். மீனராசிக்காரர்கள் சூழ்நிலைக்கு தகுந்தவாறு இருக்கும் இடத்தை அறிந்து அதற்கான இதமாகவும் இங்கிதமாகவும் பேசக்கூடியவர்கள். இவர்கள் எதையும் திட்டமிட்டு செய்பவர்கள். மீனராசிக்காரர்கள் சற்று பயந்த குணத்தை கொண்டவர்கள். எந்த அளவுக்கு ஒருவரிடம் பழகுகிறார்களோ அதே போல விரைவாகவும் விலகவும் செய்யக்கூடியவர்கள். இவர்களை நம்பி எந்த ஒரு விஷயத்திலும் இறங்கக்கூடாது. இவர்கள் தனக்கு தானே தீமை செய்வதில் வல்லமை படுத்தவர்கள். அடிக்கடி வீண் விவகாரங்களில் தலையிட்டு வீண் வம்ப விலை கொடுத்து வாங்கக்கூடியவர்கள். இதனால் இவர்கள் இருக்கும் இடத்தை அடிக்கடி மாற்றிக்கொண்டே இருப்பாங்க. மீனராசி தங்களின் தேவைகளை நிறைவு செய்வதற்கு பிறரின் உதவியை தேடக்கூடியவர்கள். பேச்சாற்றல் கொண்டவர்கள் என்பதால் இவர்களிடம் பேசும்போது வார்த்தைகளை அளந்து நம்ம பேச வேண்டும். சின்ன சின்ன விஷயங்களை கூட பெரிய பிரச்சனையாக கொண்டு வருவாங்க. மீனராசிக்காரர்கள் சமயம் பார்த்து இவர்கள் காலை வாரி விடுபவர்கள். இந்த ராசிக்காரர்கள் தனகாரகனான குருவின் ராசியில் பிறந்தவர்கள் என்பதால் பணத்தை விட மானம்தான் பெரியது என்று கூறுபவர். இவர்கள் முன்கோபம் அதிகம் கொண்டவர்கள். இதனால்தான் இவர்களை யாராவது அவமானப்படுத்தினால் அவர்களின் வாழ்க்கை முழுவதும் அவர்களை விலக்கிவிட்டு நினைக்கக்கூடியவர்கள். இந்த ராசிக்காரர்களின் அவர்களின் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் எப்பொழுதும் பாதிக்கப்படக்கூடாது என்பதில் கவனமாக இருப்பாங்க. இந்த ராசியில் பிறந்தவர்கள் எப்பொழுதும் சுக வாழ்க்கையே வேண்டும் என்று நினைக்கவர்கள். விருப்பத்திற்கு ஏற்றவாறு அவர்களின் மன வாழ்க்கையும் அமையும் அப்படின்னே சொல்லப்படுது. இவர்களுக்கு திருமணம் நடைபெறுவதற்கு சற்று தாமதமாகும். ஒரு சில நட்சத்திரங்களுக்கு 2வது திருமணம் நடைபெற வாய்ப்பு இருக்கு. இவர்கள் துணையின் உறவினர்களால் சில தேவையற்ற மனக்குழப்பங்கள் ஏற்பட்டாலும் சொத்துக்கள் வந்து சேரும். வாழ்க்கையில் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் இருக்காது. வாழ்க்கையில் இவர்கள் சில கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கும். அமைதியும் அதனை குறை கூறவும் ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு உடையவர்களாக தான் இவர்கள் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக மீனராசிக்காரர்களின் வீட்டின் பொறுப்பை ஏற்று நடந்து அந்த இடத்தில் இருப்பாங்க. இதனால் சிறு வயதிலேயே குடும்ப பொறுப்புகள் தலையில் வைத்து சுமப்பாங்க. அமாவாசைக்கு பிறகு மீனராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அற்புதம் ஏற்பட போகுது அப்படின்னே சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.